நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை நினையாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை நினையாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய பிரமாணமானது எபிரேயருக்கு நிருபத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பாவத்திற்கான பரிகாரத்தை படைத்தவரே தவிர வேற யாராலையும் உண்டாக்க முடியாது. பாவத்தை போல கொடுமையானது இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. பாவம் கொடுமையானது. பாவம் செய்த பிறகு மனிதர்களை வாட்டி வதைக்கிற குற்ற மனசாட்சி கொடுமையானது. பாவத்தினுடைய சம்பளம் மரணம். மாம்ச மரணத்தை பத்தி பேசல, நித்திய மரணத்தை பத்தி. அப்ப தேவனாகிய கர்த்தர் தாம் படைத்த மனிதர்கள் பாவம் செய்யும் பொழுது அவர்களுக்காக பரிதபிக்கிற ஆசாரிய ஊழியங்களையும் ஆசாரியர்களை ஏற்படுத்த வேண்டும். ஒரு ஆசாரியன் எதற்காக இருக்கிறான் என்று சொன்னால், ஜனங்கள் வழி தப்பும் பொழுது, ஜனங்கள் மீறுதல்களுக்கு உட்படுத்தும் பொழுது அவர்கள் மீறுதல் நிமித்தமாகவே தேவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறான். இந்த காணிக்கையிலே பிரியமல காணிக்கைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டின்படி இரத்தத்திற்குரியவைகளாக இருக்கிறதுனாலே அந்த இரத்தத்தினாலே ஒரு பாவியினுடைய மீறுதல், அக்கிரமம், அநியாயங்கள் மன்னிக்கப்படுகிறது. இந்த உலகத்துல நீதியா நடக்கலன்றதுக்காக பிரியமானவர்களே, எத்தனையோ மக்கள் இவர்கள் சரியில்லை அவர்கள் சரியில்லை என்று குற்றப்படுத்துகிறதுக்கு நிறைய நீதிமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் நீதிபரராகிய தேவன் இந்த பிரியமல்லே அக்கிரமங்களுக்கும் மீறுதல்களுக்கும் உட்பட்டு விழுந்து போற மனிதர்களை தூக்கி நிறுத்துகிறதற்காக தேவன் உண்டு பண்ணி வைத்த பிரியமல்லே சில முறைகள் தான் பலிகளும், அந்த பலியின் வழியாக வந்த ரத்தமும். எதற்காக தேவன் ரத்தம் சிந்தினார் என்று சொன்னால், பாவ மன்னிப்பு உண்டாக வேண்டும், சுத்திகரிப்பு உண்டாக வேண்டும், தோஷங்களிலிருந்து, அசுத்த ஆவிகளுடைய தாக்கங்களிலிருந்து, பிரியமானவர்களே பலவிதமான சாபங்களிலிருந்து ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறதற்கும் விடுவிக்கிறதற்கும் தோஷம் நீங்கிறதற்கும் ரத்தத்தை அவர் பிரியமானவர்களை உண்டாக்கினபடினால் தான் இங்க சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தின்படி ரத்தத்தினாலே எல்லாம் சுத்திகரிக்கப்படும், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஆகையால் பாவ மன்னிப்பு உண்டாகணுன்றதுக்காகவே தேவன் தம் மகனுடைய ரத்தத்தை சிந்த வச்சார். எது உங்களை வாட்டுது, யார் உங்களை குற்றப்படுத்துறாங்க எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், உங்களை நீதிமானாக்கின ரத்தம், உங்களை கைவிடாத ரத்தம் உங்களுக்காக இருக்குது. அந்த ரத்தம் உங்க குற்ற மனசாட்சியை நீக்கும். அந்த ரத்தம் உங்களுக்கு நித்திய ரட்சிப்பை உண்டாக்கும். தொடர்ந்து பிரியமான அந்த ரத்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிரியமானவர்களே உங்களுடைய முழு வீட்டையும் சுத்திகரிக்கட்டும். தொடர்ந்து ரத்தத்தின் மேல் நம்பிக்கை வைப்போம். அந்த ரத்தம் நம்மை ஆசீர்வதிக்கும். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பில்லை. மீட்கப்பட்ட பாவிகளானாலும், தொடர்ந்து பரிசுத்தத்தை எதிர்நோக்கிற ஊழியர்களானாலும், ஆங்காங்கே ஆண்டவரை தீட்டுப்பட்டவன் வழியாய் கடந்து வரும்பொழுது மனிதனிடத்தில் குறைகளும் கரைகளும் ஆண்டவரை உண்டாகும் என்பதை அறிந்த தேவன், நீர்மட்டம் பாவத்தை மன்னிக்கிறவர் அல்ல, உன் மகமட்டம் பாவ பரிகாரி அல்ல. அவர் சிந்தின ரத்தமும் எங்கள் பாவங்களை மன்னிக்கிறதற்கு நீர் உண்டு பண்ணி வைத்த இந்த ரத்தத்திற்கு நன்றி. இப்பொழுதும் இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள் இந்த ரத்தத்தில் மறைந்து கொண்டு தங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து வெளியே வரட்டும், தங்கள் தோஷங்களிலிருந்து வெளியே வரட்டும்.
அவருடைய சாபங்களிலிருந்து வெளியே வரும்படியா இப்போது ரத்தம் பலன் செய்வதாக. அந்தகார பிசாசுகள், ஏவுதல்கள், செய்வினைகள், மந்திரவாத கட்டுகள் இந்த ரத்தத்தினாலே தன் பலனை இழக்கட்டும். உன் ஜனத்திற்கு ஜெயம் வரட்டும். ரத்தம் கொடுத்த விடுதலைக்கு, சுத்திகரிப்புக்கு, வெற்றிக்கு நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நீரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். God bless you church. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் அந்த பாவ மன்னிப்பு அனுபவிக்கட்டும். Amen.